இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு எங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்றதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய இருக்குன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு கொஞ்சம் எங்க அம்மாக்கு வந்து கொஞ்சம், எங்க தங்கச்சிக்கு வந்து ஒரு 200 கிராம்ஸ் தான். எங்களுக்கு வந்து என்னன்றதை நாங்க பார்க்க போறோம். எங்க அக்காவுக்கு வந்து எங்க அம்மாக்கு வந்து மச்சிலி தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு எங்க அம்மாக்கு வந்து சக்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கூட இதெல்லாம் இருக்குது. இது வந்து ஈரல் சவரொட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நம்ம காலையிலயே போயிட்டோம். ஆச்சரியமே அதுதான். சண்டே அன்னைக்கு நம்ம எப்பயுமே 11 மணிக்கு 10 மணிக்கு போவோம். இன்னைக்கு வந்து சீக்கிரமா போயிட்டோம். எல்லாத்தையும் என் தலையில கட்டிட்டு இது வாங்கிட்டு வரேன்னு என் சகோதரி வெளில போயிடுச்சு. இப்ப இங்க கிச்சனே ஃபுல்லா நான் பரப்பி வச்சிருக்கேன். காமிக்கிறேன். இது கை அலம்புனாதான் காமிக்க முடியும், ஏன்னா அதை டச் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு வந்து நான் வந்து மட்டன் பிரியாணி செய்யப்பேன். ஸோ அதுக்கு புதினாவும் கிளீன் பண்ணி வச்சு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒன்லி 200 கிராம். அதுக்கப்புறம் இது வந்து மீன் குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு நெசுக்கி வச்சுட்டேன். அவ்வளவுதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அவ்வளவுதான். இது வந்து பிரியாணிக்கும் தக்காளி. இப்போ வந்து எங்க அக்கா சோம்பு மறந்துட்டா, அதனால நான் அதை வாங்குறதுக்கு இது வந்து வேக போட போறேன். ஃபர்ஸ்ட் என் தங்கச்சி வந்து சோம்பு வாங்குறதுக்காக கிளம்புது. உன்னையதான் துரத்தி விட போறேன். போடா நீ போயிட்டு. இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி கிளீன் பண்ணி கஷ்டப்பட்டு அரைச்சு வச்சிருக்கேன். ஓகே டன். இது வந்து நான் சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ண போறேன். ஸோ உப்பு தேவையான அளவு எனக்குன்றதுனால தாராளமாகவே போடுவேன். என் சகோதரி கரெக்டா தான் இருக்கும், அதான் தேவையான அளவு. ஆனா எங்க அம்மா கம்மியா பண்ணிடுவோம். அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு ஊற வச்சு மேரினேட் பண்ணி ஒரு மூலையில இதை வச்சிடணும். இதுதான் இருக்கிறதுலே கடைசியான. மிளகாய் தூள் போட தேவையில்லையா உனக்கு? எதுவுமே தேவையில்ல. ஓகே டன். இது வந்து மிக்ஸ் பண்ணேன் நான். ஆமா, யாரோ கண்டுபிடிச்சது, நானும் சுயமா கண்டுபிடிச்சேன். இப்பதான் வந்து இதோட காரம் இதெல்லாம் ஊறி வரும். இதுல எப்பயுமே எங்க வீட்டோட குழம்பு மிளகாய் தூள் போடுவோம். நான் வந்து போட வேணாம்னு சொல்லிட்டேன். என்னடா திடீர்னு கவுச்சி வாசனை வருதுன்னு பார்த்தேன். எனக்கு பிடிக்காத வாசனை. எல்லாருமே வந்து சிரிப்பாங்க, மட்டன் பிரியாணி சாப்பிடுவாங்களாமா. நான் வந்து குஸ்கா பார்ட்டிடி. இது வந்து என்ன பொங்கி வருது, எப்படி பேரு கண்ணு மாதிரி. இது வந்து அந்த இது கல்லீரல், மண்ணீரல், ஈரல், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அது என்னன்னு தெரிஞ்ச தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஈரல்லாம் எனக்கு தெரியாது. இது சாப்பிட்டா வந்து ரத்தம் சுரக்கும்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். எங்க அம்மா என் தங்கச்சிக்கு டாக்டர் வந்து உனக்கு இதை சாப்பிடு ரத்தம் சுரக்கும்னா கூட தங்கச்சி சாப்பிட மாட்டான். சாப்பிட மாட்டேன். அதுக்கு பதில் ஆப்ஷன் என்ன அதுல இருந்து வருது, ரத்தம் வருது. இதுதாண்டி சுரக்கும். என் தங்கச்சி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் இதை, ஏன்னா இப்பதான் நாங்க செய்யறோம். நீ தான் அதை ஹர்ட் பண்ணி அதுல இருந்து வருதா? அங்க ரோட்டை இருக்கு, அதுல இருந்து வருது. Oh my god. இப்படி ஒண்ணு என்ன சாப்பிட சொன்னாங்கன்னா நான் வந்து பொமிகிரானட்டுக்கு மாறிடுவேன். அதுலயும் ரத்தம் நிறைய சுரக்கும். அப்ப இப்ப வரைக்கும் நீ பொமிகிரானட் பீட்ரூட் இந்த வாரம் இப்ப போயிட்டு வாங்கிட்டு வருவேன். ஒரு ஆப்பிள் ஒண்ணு போன வாரம் வாங்கினது. போன வாரம் கிடையாதுங்க, அதுக்கும் அது முந்தின வாரம் வாங்கினது அப்படியே கிடக்கு. ஓகே, சோ இது மைனஸ் பண்ணிட்டு இந்த வாரத்துக்கு தேவையானது வாங்கிக்குவேன். இது பெரிய 10 கிலோ. அப்ப தலை வரையும் வாங்கிட்டேன். மட்டன் பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மட்டன்ல வந்து வாஷ் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு விழுது, உப்பு போட்டுட்டு, மஞ்சத்தூள் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பிரியாணியாவே இருந்தாலும் நான் வந்து குக்கர்ல விசில் விட்டு எடுத்துப்பேன். ஆமா, இது அப்படிதானா இல்ல இதுல தண்ணி ஊத்தணும்? அப்படியே விட்டீங்கன்னா அப்படியே தீஞ்சி மண்டை கலர்ல வரும். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் போதுமா? போதும். இன்னொரு 1/2 டம்ளர் கிளாஸ் கொடுக்குறேன். போய் முண்டு ஓடு. நாங்க வந்து அந்த இடத்துலயே வந்து ஃபில்டர்ல எடுத்துட்டேன்னா டேப் வாட்டர்ல வந்து மண்ணு வருது கொஞ்சம், அவ்வளவுதான் போதும். இதையே கொஞ்சம் அலசி ஊத்திக்கலாம். சரி பரவாயில்ல விடு. வேஸ்ட் ஆஃப் த செகண்ட்ஸ் இன் த வீடியோ. லாக் இட் விசில் எடுத்து அடுப்புல வை. எங்க அம்மா நினைச்சிருக்கோம் நீங்க சோறு போடுங்களா இல்ல போடாதுங்களா. அதுக்குதான் முதல்ல எங்க அம்மா ஐட்டம் ரெடி ஆகிட்டு இருக்கு. போடு சோம்பு. சரி சோம்பு கூட போடலாம். சின்ன டீஸ்பூன்ல வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். நிறைய போட்டா கசப்பு தன்மை வந்துடும். அடுத்து வந்து கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், தக்காளி. என்னோட ரெசிபியை ஷேர் பண்றேன். எங்க அம்மா வந்து சாமி கும்பிட்டுட்டாங்க இன்னைக்கு நான்வெஜ் அப்படின்றதுனால. ஸோ இப்போ வந்து அடுத்து துணி காய போடுறாங்க. ஈவினிங் கும்பிடுவாங்க, காலையிலேயே முடிஞ்சிச்சு. மட்டன் வந்து வெந்து வந்தாகி விட்டது. இவரோட தண்ணி கரெக்டா நான் வந்து இந்த கிளாஸ்ல 1 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் பாஸ்மதி. ஸோ 1.25 கரெக்டா அதுல இருக்கு. அதே குக்கர்ல வந்து எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, வெங்காயம், பே லீஃப்,
அதுக்கப்புறம் வேற என்னடி? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இஞ்சி ஏலக்காய். அதோட பிரியாணி ஸ்பைசஸ். நீ செய்ய போதும் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு. பரவாயில்ல. ஏன் எதுக்கு நிறைய போடுற? நிறையெல்லாம் போடலடி, எனக்கு தெரியும். போதும் அவ்வளவுதான். ஆக்சுவலி இந்த பாஸ்மதி ரைஸை கூட தம் போட்டா சூப்பரா இருக்கும். ஆமா, அது டைம் இல்ல. இப்பயே நைட் பண்ணுது. வயிறு வந்து பூமா மூவான்னு சவுண்டு போடுது. எங்க அக்கா சமைச்சாலே இப்படிதான். எனக்கு கேவலமா சமைப்பா. பச்சை மிளகாயம் போனவன் அதுல இருந்தே அசால்ட்டா சொல்ற. சொல்லு நீ தள்ளு, நானே சமைச்சுக்கிறேன். நீ தள்ளு, கிளம்பு, காத்து வரட்டும். ஹலோ, திட்டு குஞ்சு வாங்கிக்கிச்சுங்க. திட்டு குஞ்சு நீ வாங்கி எப்பயுமே ஏதோ ஒரு ஐட்டம் வந்து மறந்துருது. அதனாலதான் நீ சமைக்கவே சமைக்காத, நானே சமைச்சுக்கிறேன்ற. எல்லாரும் இந்த காரம் அப்படி இறங்கி இருக்கும். இப்ப எனக்கு எப்படி இறங்கும்? ஏய், குக்கர்ல விசில் போட போறதுடா, வந்துரும்டா. ஃபுல்லா வெய். 2 வெங்காயம் எடுத்துருந்தேன், பெரிய சைஸ். இப்போ வந்து தக்காளி. தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ், ஒரு குட்டி சைஸ் தக்காளி. சரி, பெப்பர் ஃப்ரை தானே பண்ண போற சிக்கனு. எதுக்கு 2 டப்பால தயிர் ஒன்று தூக்கிட்டு போய் ஊத்திடுறேன். இதுல ஊத்துவேன் தயிர். ஆமாண்டா, அதுக்கு வந்து 1 மட்டும் போதும் இல்லையா? நீ தான் எடுத்துட்டு வந்து வச்ச. நான் சிக்கனுக்கும் நினைச்சேன், நீ பெப்பர் ஃப்ரைன்னு எனக்கு தெரியாதுல்ல. குழம்பு வந்து நல்லா வந்து சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த கரண்டில வந்து ஒட்டி வரணும். மீன் போட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீ சொல்லிட்ட. பரவாயில்ல, இருந்தாலும் புதுசா பாக்குறவங்களுக்கு நான் சொல்லுவேன். நீயே தப்பா சமைக்கிற. என்ன நினைப்பாங்க மக்கள்? என்னைய போய் தப்பா சமைக்கிறேன்னு சொல்ற. என்னோட ரெசிபியை சொல்லிட்டு. ஏய், பச்சை மிளகா போட்டுருக்கேன், அவ்வளவுதான்டா. எத்தனையோ டைம் நான் போடாம அதுக்கப்புறம் போட்டிருக்கேன்டா. ஆமா, எப்படி போட்டேன்னு எல்லாத்தையும் ஒன்னா டம்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா அது நல்லா இருக்காது. அதாவது ப்ரொசீஜரா போடணும். ஏன் அப்புறம் ஏன் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது போடுறாங்க? ஏன் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது போடலாமே? போடு நீ. இப்ப என்ன போடணும் எனக்கு தெரியாதுப்பா. இது சமைக்க தெரியுமா? போய் சமைச்சுக்கோ, எனக்கு அது தெரியாது. நீ சொல்லிட்டு நீ பண்ணுவாங்க. நம்ம வேக வச்சு எடுத்திருந்த மட்டன் கம்மியா தான் வந்து நான் உப்பு போட்டிருக்கேன், சரியா? எல்லாத்தையும் கிளறி விட்டு இப்ப நான் மசாலா போட போறேன். 3/4 ஸ்பூன். எத்தனை பச்சை மிளகாய் போட்டடா? 4 போட்டிருக்கேன். அப்ப இதுவே போதும். ஆமா, இன்னும் தனியா காணோம். புதுசா எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் சோம்பு இல்லன்னு ஓட விட்டா. அது சோம்பு? அது இல்ல, சோம்பு போட்டேன் பாக்ஸ்ல. சோம்பு இல்லன்னு ஓட விட்டா. அடுத்து ஒரு சிக்கன் பெப்பர் ஃப்ரைக்கு நான் மொத்தம் 4 தடவை நடந்துட்டேன். அடுத்து தனியா இல்லன்னு ஓட விட்டா. நான்சென்ஸ். எத்தனை தடவை ஒரு மனுஷன் இந்த வேலை. அதை விட அந்த தம்பி தான் சிரிச்சிருக்கோம். இன்னைக்கு தம்பிக்கு பிஸியா இருக்கிறதுனால ஒன்னும் பேசல. எனக்கு அது வேற பெருத்த அவமானம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமா மட்டன் மசாலா. அதான் இதுக்கு மேல போடக்கூடாது. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு எங்க அம்மா வந்து இடுப்பு வலிக்குதுன்றாங்க. ஸோ என் சகோதரி வந்து எடுத்து கொடுக்க போறா. நான் வந்து இதுக்கு வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் தயிர் ஊத்தணும், சரியா? புதினா அப்புறம் இது கூட புதினா போட்டுரு. இது கூட இப்ப போட்டுடலாம். எடு புதினா எடு. கொஞ்சமா புதினா என்ன போடு. இல்ல, புதினா போட்டா நிறைய புதினாவா வருது சோத்துல, அதனால போதும் ஃப்ளேவருக்காக. நீ வந்து சிம்ல வச்சுக்கணும். சிம்ல வச்சுட்டு தயிர் சேர்த்து. இப்ப என் மக்களே மருந்து போட்டு என் சகோதரி வந்து வரதுக்குள்ள நான் வந்து தயிர் ஊத்திட்டேன். அம்மா, சவுண்ட் கம்மி பண்ணுமா, இல்லனா எனக்கு காபி ரைட் போட்டுருவான். தயிர் ஊத்திட்டு கலரி ஊத்திட்டு தண்ணி ஊத்தணும் இல்லையாக்கா? அவ்வளவுதான். வந்துட்டான் என் சகோதரி. எங்க அம்மா துள்ளாது மனம் துள்ளும் பாக்குறாங்க. காபி ரைட் கொடுத்துறானுங்க. ஒன்னா போடுடி மீனை. போட்டுட்டு இருக்கேன்டி. இது மீன் பேர் என்ன? கட்லாவோ குட்லாவோ? கட்லாலாம் கிடையாது, ஜுக்லா. என் தங்கச்சி சில சில்லற வேலைகள்லாம் செய்யும். நீ வாய் மூடு. வந்து மட்டன் எல்லாமே வெந்துருச்சு. ஏதோ ஒண்ணு சரி, மசாலா எல்லாம் போட்டுட்டேன், கிளறி விட்டுட்டேன். இப்ப வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியும் ஊத்திட்டேன். அவ்வளவுதான். என்ன சொல்றது, டென்ஷன்ல வாய் உளருது. அதாவது டைம் ஆயிப்போச்சு. எனக்கு இன்னும் பெப்பர் ஃப்ரை வேற பண்ணல. தண்ணி ஒரு கொதி வந்துருச்சு. தண்ணி வரி கட்டணும். எங்க என்ன உளர்ற லூசு.
என்ன வாய் செட்டப் ஆயிட்டு இதே நான் பிரியாணி சாப்பிடுற மாதிரி இருந்துச்சுன்னா இதுல செய்வா ஜீரக சம்பா. ஆமா, நோ பாஸ்மதி, ஆமா ஆமா. ஒன்லி சீரக சம்பா. இந்த லூசுங்க ரெண்டும் தப்பிச்சுக்கினேன் நான் இன்னைக்கு. இது செய்வேதான் நான் இன்னைக்கு சந்தோஷமா. எனக்கு பிடிக்கும் தான், லைக் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, லைக் ஆனா அஜீர்ண கோளாறு ஏற்படும் எனக்கு, அது ஒண்ணுதான். ஆனா எனக்கு பாஸ்மதி செய்யற பிரியாணி ரொம்ப பிடிக்கும். என்ன அஜீர்ண கோளாறு தங்கம்? இந்த அரிசி தான் பாஸ்மதி. வெரி குட். ஆனா ஜீரக சம்பால அதெல்லாம் வராது. என்ன எதுக்காக நான் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, லைக் எப்படி சொல்றது, இது மட்டும் தனித்தனியா வரும். பட் ஆனா இதுவே ஜீரக சம்பானா குழஞ்சிரும். என்னடா இது, ஏன் மூட முடியவில்லை? உனக்கு தெரியாது நீலவேணி. இப்ப அடுத்து அவ்வளவுதான். அடுத்து இப்ப பெப்பர் ஃப்ரைக்கு ரெடி பண்ணோம். அடுத்து எங்க அம்மாக்கு வாங்கிட்டு வந்த அந்த ஃப்ரை பண்ண போறோம். வெங்காயம் மீன் குழம்பு கொதிக்கிற மாதிரி தெரியல. நம்ம தலையில வந்து மிளகா தான் அரைக்கிறாங்க. இப்ப முடிஞ்சிடும். அதனால இப்ப கடகடன்னு இண்டக்ஷன்லயே யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் தனியா போதுமா? போதும். இந்த நட்டி நிறைய வந்து கம்மி பண்ணிக்கோ பேன் இதாயிரும். அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து இது வந்து 1/2 ஸ்பூன் போதும் சோம்பு. இதையே இந்த மசாலாவையே நான் வந்து என் சகோதரி இதுக்கு யூஸ் பண்ண சொல்லிக்கிட்டேன். ஈரல் அதாவது 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கோ, எப்படியா இருந்தாலும் எனக்கு மிச்சம் மீந்து போயிடும் அப்படின்ட்டு. இது வந்து காஷ்மீரி மிளகாய் 1, 2 வரமிளகா, அவ்வளோதான். இப்போ மெயின் இன்க்ரீடியன்ட்டே வந்து இந்த பெப்பர் தான். இது மட்டும் நான் வந்து 1 ஸ்பூன். அவ்வளோ வேணாம், பெரிய மாடு ஸ்பூன் அது. போதும், அவ்வளோதான். ஒருத்தவங்க பார்த்த 3 ஸ்பூன் போட்டிருந்தாங்க. அந்த பொடி ஆனால் மீத்திக்கிட்டாங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு கலரி கொடுக்குது. எத்தனை விசில் விட போற தங்கம்? இது பாஸ்மதி ரைஸ்க்கு 3 இல்ல 4. என்ன நடந்ததுன்னா, என்னவோ என் சகோதரிக்கு நான் ஒன்னும் தெரியாது மக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி கை காடுது எனக்கு சொல்லி கொடுக்குது. அது ஆல்ரெடி எனக்கு சொல்லி கொடுத்துருச்சுன்றதையும் ஏன் மறந்துருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது எனக்கு எங்க ஞாபகம் வருது தெரியுமா? எனக்கு ஸ்கூல்லயே ஏதாவது ஒண்ணுத்துல உனக்கு நான் அப்படி சொல்லுவேன், இப்படி இப்படின்ட்டு பேரண்ட்ஸ் அந்த ஏதோ ஒண்ணு இதுல ஞாபகம் இருக்கு. ஸ்டேஜ்ல எல்லாம் பிள்ளைங்க போச்சுங்க. ஆமா ஆமா, பின்னாடி இருந்து சொல்லி ஆமா சிசிஏடேல அது அந்த ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. 5 மணிக்கு போனவங்க 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தாங்க. என்னன்னா கூட்டமா, முல்லைப்பூ வாங்கிட்டு வந்துருவேன். முல்லை வாங்கிட்டு அதுதான் வந்து அம்மா வந்து நைட்டு வாங்கி வந்தாங்க. கட்டில் லேட் ஆகி போச்சு. நான் கோயிலுக்கு வேற போயிட்டு வந்தோம். அதனால இப்போ காலைல வேலைலாம் முடிச்சுட்டு திரும்ப உட்காந்துக்கிறேன். ஓகேம்மா. கடைசியா ஒரே ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு வறுத்துடணும். ஏன் கடைசியா போடுறோம்னா, ஜீரகம் ஃபர்ஸ்டே போட்டா தீங்கி போய் இருக்க சைஸ்க்கு. அவ்வளவுதான், மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கும் மட்டன் வந்து 4 விசில் லைட் ஒரு கொஞ்சமா வெங்காயத்தை போட்டு தாளிப்பு கொடுத்துருவேன். முக்கியமான மேட்டர் நான் மறந்துட்டேன். பச்சடி பண்ணல இன்னும். அதுக்கு வெங்காயம் கட் பண்ணணும், இதுக்கும் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணணும். இப்போ மொத்தத்துல ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கரெக்டா ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து என்னது? பெப்பர் ஃப்ரையா? அதான் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறது தான் டைம் இல்லை. மணி 12 ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி ரெசிபியோட இந்த வீடியோல வந்து பெப்பர் சிக்கன், அதுக்கப்புறம் தயிர் பச்சடி செய்யணும், ஈரல் செய்யணும், அப்புறம் போய் உட்காந்து சாப்பிடணும். என்ன டைம் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா பெப்பர் சிக்கன்ல நத்திங், அந்த மசாலாவை வந்து நான் அரைச்சி வச்சிட்டேன். எண்ணெய், அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய், அந்த பிரியாணி ஸ்பைசஸ், வெங்காயம் வதங்கிடுச்சு. சும்மா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது. ஏன்னா நான் நிறைய எடுக்கல இல்லையா சிக்கனு, அதனால கொஞ்சோண்டு. எல்லாமே 200 கிராம்ஸ் தான். ஆமா. ஸோ இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் அதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் அதுல போட்டுட்டு இந்த பெப்பரோடது அதுல போட்டா போதும். அவ்வளவுதான். உப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் சிக்கன் வந்து வேக விடணும். அதுக்கப்புறம் தான் இந்த பொடி போடணும். எனக்கு வந்து கருப்பு கலர்ல வருமானலாம் தெரியல, ஏன்னா காஷ்மீரி மிளகாய் எல்லாம் இருக்குல்ல, அதனால. ஆமா. ஈரல் பண்ணிட்டு இருக்கேன், அது முடிய போகுது. அவ்வளவுதான். கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிட போறேன். அடுத்து வந்து பட்னியில இருக்கிற காரணத்தால பெப்பர் ஃப்ரை, சிக்கன் பெப்பர் ஃப்ரை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து கிளாஸ் கொஞ்சம் சுருன்னு என்ன சொல்றது, எந்த ஒரு கலகலப்பு கிளுகிழப்பு இல்லாம போயின்னு இருக்கு. ஆனா அதுக்கு காரணம் வந்து டைம் ஆயிடுச்சு, பசி எல்லாமே காரணம். இப்ப வந்து இந்த காலத்துல வந்து இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி அடுத்து தின்னுட்டு அது வேற வந்து விழும். என்னால சாப்பிட்டு உடனே எல்லாம் பண்ண முடியாது.
ஈவினிங்கும் வேக்காட்டுல பண்ண முடியாது. இன்னும் தயிர் பச்சடி பண்ணல எல்லாமே நம்ம சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். தான் எனக்கு தயிர் பச்சடி பிடிக்கும். நிறைய வெங்காயம் போட்டாதான். எங்க அக்கா ஒரே வெங்காயத்தை கட் பண்ணி விட்டா. அதுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி டைம் ஆகுது. இல்லடி. இது வந்து பிரியாணிப்பா. பொலன்னு இருக்கிற ஒரு பிரியாணி பாருங்க. என்ன பிரியாணிமா? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி சூப்பரா இருக்கு தங்கம். I will also taste one வாய். அப்படி மீன் குழம்பு நான் வாய் வைக்கிறேன்னா கை வைக்கிறேன். நீ வைக்க மாட்டே, ஏன்னா நீ தின்ன மாட்ட, அதனால நீ அதை வைக்க மாட்ட. பட் ஆனா நான் இதெல்லாம் தின்னுவேன். ஓகே, முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, காட்டிடு. பிரியாணி சூப்பர். பிரியாணி, மீன் குழம்பு, அடுத்து தயிர் பச்சடி, பெப்பர் ஃப்ரை. ஓகே, கருப்பா வந்து இருக்கு. அடுத்து வந்து அம்மாக்கு அந்த ஈரல் கூட்டு. அவ்வளவுதான் கூட்டம். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். நான் வந்து எல்லாத்தையும் பெட்ரூம் போறேன். எங்க அம்மா ஹால் ரூம்ல உட்காந்து டிவி பார்க்குது. என்னாலலாம் இதுக்கப்புறம் இந்த எரியுதுங்கெல்லாம். நாங்க சாப்பிட வந்துட்டோம். ஆக்சுவலி ஏசி போட்டு உட்காந்துட்டோம். ஹால் ரூம்லாம் உட்கார முடியாது. எரியுது, கணக்கு எரியுது. எல்லா சாப்பாடு, எல்லா தட்டு, தண்ணி, குண்டா, சட்டி, சொட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு. எங்க அம்மா சில்லுன்னு ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு தான் சாப்பிட முடியும். உனக்கு சூடா கேக்குதா? இங்க பாருங்க, இந்த பெட் கவரை எடுத்து 2 நாள் ஆகுது. இருக்கிற வேலையில என்னால பெட் கவர் கூட போட முடியல. ஹலோ மேடம், பிரியாணி போட்டுக்கோ. மேடம் அம்மா எப்படி இருக்குமா? சூப்பரா இருக்கு. எது என்னைக்கு நல்லா சொல்லு. நல்லா இருக்காது, எல்லாம் நல்லா இருக்கும், ஒரு குறை இருக்காது. ஓகே, சூப்பரா இருக்கு. அடுத்து என் தங்கச்சி உன்னோட தானே ஆச்சு? என்னோட வாயிலே வைக்க போறேன். ஓகே, சாப்பிடு. அல்டிமேட், மார்வெலஸ், சான்ஸ்லெஸ். ஓகே, சீரியஸா சூப்பரா வந்திருக்கு. கடையில் ஆர்டர் பண்ணா கூட இந்த மாதிரி இருக்காது. இன்னைக்கு அதிசயமா செம்மையா வந்திருக்கு. எல்லா நாளும் சேம் ரெசிபி. ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பார் செஞ்சா கூட ஒரு நாள் இப்படி வரும், ஒரு நாள் அப்படி வரும். பட் ஆனா இன்னைக்கு பிரியாணி பர்ஃபெக்டா வந்திருக்கு. செம்மையா இருக்கு. நாங்க சாப்பிடும்போது எங்களுக்கு மத்தியில வந்து எங்க குட்டி பொம்மும் சாப்பிடும். எங்க பொம்மாயி உடனே இவங்க முடி பறக்கும் அப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் பறக்காது. நாங்க அரங்க வெட்டிட்டோம். இது வந்து என்ன சொல்றது, மனித குழந்தை. எங்களோட மனித குழந்தை. மனிதர் உணர்ந்து கொல்ல. இது மனித காதல் அல்ல. தலை எப்படி போச்சு பாருங்க. ஏன்னா அவர் எலும்பு சாப்பிடுறாரு. ஏய், காமெடி பொம்மாயி அங்க இருந்து குடு. குட்டு, எல்லாருக்கும் சே பாய். நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம சாப்பிடுவோம். பையு சாப்பிட வர்றேன். இரியாவல கடக்கு முடக்குன்றாங்க. இப்ப மட்டும் என் கை குறுக்கல போச்சுன்னா அந்த எலும்பு மாதிரிதான் என் கையோட நிலைமையும். முள்ளு இரு எடுத்துறேன். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம். டாடா, பை.